தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களோடு தங்களுடைய மனைவிமார்களோடு அமர்ந்திருக்கும் போது அதான் சொல்லப்பட்டால் அங்கே இருப்பவர்கள் யாரென்றே தெரியாமல் எழுந்து பள்ளிக்கு தொழுகைக்கு சென்று விடுவார்கள். அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற அதானுடைய சப்தம் கேட்டால் அவருடைய இதய துடிப்பு உலக தொடர்புகளோடு நின்றுவிடும். நின்று அல்லாஹுவோடு தொடர்பை ஏற்படுத்துவதற்காக பள்ளியை நோக்கி விரைவார்கள். ஒரு தொழுகையை விட்டு வெளியே வந்தால் அடுத்த தொழுகைக்கு பள்ளிக்கு எப்போது செல்வோம் என்ற இறை நேசத்தோடு அந்த நபித்தோழர்களும் அல்லாஹுடைய தூதரும் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான். தொழுகை அதனுடைய நேரத்தில் தொழக்கூடியவர்கள். அல்லாஹு அக்பர் என்று அழைக்கப்படும் போது அவர்கள் உணர்வார்கள், என் தொழிலை விட அல்லாஹு அக்பர், என் படிப்பை விட அல்லாஹு அக்பர், என் பொழுதுபோக்கை விட அல்லாஹு அக்பர், என் செல்வத்தை விட அல்லாஹு அக்பர், என் குடும்பத்தை விட அல்லாஹு அக்பர், இந்த குடும்ப நிகழ்வை விட அல்லாஹு அக்பர், எல்லாவற்றை விடவும் அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அழைத்து விட்டான். உலக தொடர்புகள் அப்படியே தரைமட்டமாக்கப்பட்டு அல்லாஹுடைய தொடர்புக்காக பள்ளியை நோக்கி அல்லாஹுடைய நேசத்தோடு ஒருவன் செல்லுவான். பள்ளியில் தொழுகைக்காக காத்திருப்பான். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அது போர்க்களத்தில் காத்திருப்பதை போல், அதுதான் போர்க்களம்.